வணக்கம். இன்றைய தினம் 5 நவம்பர் 2020. டைம் கரெக்டாக 9:15 ஆக போகுது. ஒரு 3-4 நாள் கேப் இருந்தது. ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையால் ட்ரேட் பண்ண முடியல. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 30 செகண்ட் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ நம்ம போத் கால் அண்ட் புட் வந்து செல் ஒன்லி பண்ண போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 26,200 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம கால் அண்ட் புட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 26,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதே போல் 26,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ரெண்டுமே 200 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலை செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிறோம். $26,200 செலக்ட் பண்ணிட்டோம். கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். $26,200 கால் ஆப்ஷன், 26,200 புட் ஆப்ஷன் ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டோம். இதை டேஷ்போர்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரோபோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். நெஸ்ட்ல 26,200 கால் ஆப்ஷன், 26,200 புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. 1 மினிட்ல இந்த கேண்டில் போகட்டும். போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். 9:16 ஆகுது டைமு. இந்த கேண்டில் முடியணும். ரோபோலையும் எல்லாம் செட் பண்ணிட்டோம். செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் வந்திருக்கு. லெவல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 26,236 மேல பை, 182 கீழே செல். தேர்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. எந்த சைடு உடைக்குதுன்றதை பார்ப்போம். பை வர மாதிரி இருக்கு. பை வந்திருக்கு. ஃபியூச்சர்ஸ் பை வந்திருக்கு. ரோபோல பை எடுத்திருக்கு. நெஸ்ட்ல பார்ப்போம். நெஸ்ட்லயும் எடுத்திருக்கு. ஒரு லாட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பை எடுத்திருக்கு. திரும்ப செல் வந்திருக்கு. ரோபோல எடுத்திருக்கு. நெஸ்ட்லயும் எடுத்திருக்கு. ஒரு 800 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸ்ல இருக்கு. ஒரு லாட் ஷார்ட்ல இருக்கு. ரோபோ செல் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். டைம் கரெக்டாக 9:25 ஆகுது. நம்ம பார்க்குறோம் 26,200 கால் ஆப்ஷனில் கூட செல் வந்திருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு 2 லாட். நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு. எம்டிஎம் வந்து 600 ரூபா கிட்ட 700 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. ஓவரால் 1,700 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணலாம். டைம் பார்க்குறோம் 10:35 ஆகுது. இப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்க்குறோம். ரொம்ப நல்லா இறங்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ வந்து 20,045 இருக்கு. 26,045 இருக்கு. 26,182 கிட்ட செல் வந்தது. இப்போ நமக்கு எம்டிஎம் பார்க்குறோம். ஓவரால் 4,366 ரூபா இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு 3,000 ரூபா செட் பண்ணிடலாம். 3,000 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். அதே போல் ஃபியூச்சர்ஸ்க்கும் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஃபியூச்சர்ஸ்க்கும் நமக்கு ஒரு 3,000 ரூபா வந்ததுன்னா கட் ஆகிற மாதிரி செட் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே நம்ம செட் பண்ணி வச்சிடறோம். இப்போ
இப்போதைக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3600 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் 26200 புட் ஆப்ஷன் செல் வந்திருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு 2 லாட், நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு 26200 புட் ஆப்ஷன். ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் 2500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. டைம் கரெக்டாக 10:42 ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஆப்ஷன் அதாவது புட் ஆப்ஷன் 26200 புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. 1700 ரூபா மைனஸில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் 26200 கால் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம கிட்ட பொசிஷன் இருக்கு. 26200 கால் ஆப்ஷன் 65 ரூபா இருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா 26040 ரூபா இருக்கு. நம்ம 3000 ரூபா வந்து கட்டார மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ரோபோவில் பார்க்குறோம் 2370 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎம் வந்து 2200 ரூபா கிட்ட இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் கரெக்டாக ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து 3000 செட் பண்ணி வச்சுருந்தோம் ரோபோவில் ஃபியூச்சர்ஸ்க்கு. டைம் பார்க்குறோம் 10:54 ஆகுது. நம்ம இப்போ ரோபோவில் செட் பண்ணி வச்சுருந்தோம் 3000 வந்து கட் ஆகிற மாதிரி. திடீர்னு ஸ்பைக் வந்ததுனால ஃபியூச்சர்ஸ் மட்டும் கட் ஆகிருக்கு. இந்த ஸ்பைக்கில் ஃபியூச்சர்ஸ் கட் ஆகிருக்கு. அது மட்டும் புக் பண்ணியிருக்கு ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக ஸ்பைக்குன்றதுனால ஒரு 2250 ரூபா கிட்ட புக் ஆகிருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி 26200 கால் ஆப்ஷன் மட்டும் இருக்குது பொசிஷன். 26200 புட் ஆப்ஷனில் ஆல்ரெடி 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நமக்கு 3500 ரூபா கிட்ட எம்டிஎம் ப்ராஃபிட்டில் இருக்குது. 26200 கால் ஆப்ஷன் பார்க்குறோம் 63 ரூபா 62 ரூபா கிட்ட இருக்குது. புட் ஆப்ஷன் 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 3வது தடவை லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 250 ரூபா கிட்ட தொட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் கட் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் 26200 புட் ஆப்ஷனும் செல் வந்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து -1500 ரூபா இருக்குது. கால் ஆப்ஷனில் 2700 ரூபா இருக்குது. ஓவரால் 3400 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி 26200 கால் ஆப்ஷன் வந்து 59 ரூபா 58 ரூபா கிட்ட இருக்குது. நம்ம ரோபோவில் 3000 ரூபா வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் மட்டும்தான் பொசிஷன் இருக்குது இப்போதைக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 3000 ரூபா கிட்ட இருக்குது. 26200 புட் ஆப்ஷன் வந்து 2370 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கால் ஆப்ஷன் 3000 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் ரோபோவில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி. வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் நமக்கு. டைம் வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் கால் ஆப்ஷன் நம்ம காத்தால செல் வந்து அப்படியே மேலே கீழே வந்துட்டுருக்கு. இந்த 2வது தடவை 3வது தடவை இதெல்லாம் நமக்கு செல் எடுக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த செல்லுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் புதுசாக வரக்கூடிய செல் எடுக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு டம்மி செல்லாக தான் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தடவை சிக்னல் வந்திருக்கு. இதுவும் இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற நிலமையில தான் இருக்குது. 113.5 அது தொட்டுதுன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹிட் ஆகிற நிலமையில தான் இருக்குது. புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற நிலமையில தான் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஓவரால் எம்டிஎம் 1400 ரூபா கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு, வெளியில் வந்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து இப்போ 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 2:23 ஆகுது. நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. 4243 ரூபா கிட்ட மைனஸ் ஆகிருக்கு. 26200 கால் ஆப்ஷன். ஸோ இதோட நாளைக்கு ஒரு ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.